ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷனில் நாம் பார்க்க போகிற படம் மாயபிம்பம் 2026. இந்த படம் ட்ராமா ரொமான்ஸ் வகையை சார்ந்தது. கதை சுருக்கம்: இது ஒரு காதல், நட்பு, வாழ்க்கை கலந்த ஹார்ட் ஹிட்டிங் கதையாகும். காதலில் நண்பனின் அறிவுரையை கேட்டு ஹீரோ எடுக்கும் முடிவால் ஏற்படும் வினைகளே படத்தின் கதைக்களம். கதைக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. விரிவான பார்வை: IMDbயில் 9.1 இருக்கும் இந்த படத்தை சன் நெக்ஸ்ட்ல நைட்டு தான் பார்த்தேன். கிளைமேக்ஸ் நெருங்கும் பொழுது 1 மணி இருக்கும். நான் அழும் சத்தம் வெளியே கேட்டுவிடக்கூடாதென்று வாயை பொத்திக்கொண்டு அழுது கொண்டே படம் பார்த்தேன். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த படம். கதை கடலூர் சென்ட்ரல் ஜெயிலில் ஆரம்பிக்குது. அங்க கைதிகளுக்கு முடிவெட்டி கொண்டிருக்க அதை பார்வையிட அந்த போலீஸ் மேலதிகாரிக்கு சாப்பாடு திடீர்னு அடைச்சு கொள்கிறது. உட்கார்ந்திருந்த கைதிகள் கூட்டத்திலிருந்து ஒரு கைதி மட்டும் ஷேவிங் பண்ற கத்தி எடுத்து போலீஸ் கழுத்துல குத்துறான். அப்புறம்தான் தெரியுது அவன்தான் படத்தின் ஹீரோ. அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்பதால் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திருக்கான்னு. இப்போ ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல கதை 2005க்கு போகிறது. ஹீரோவும் 3 ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து பீச்ல ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ சாஃப்ட் அண்ட் சைலண்ட். ஒருத்தன் பிளே பாய், இன்னொருத்தன் காமெடி டைப். 4ஆவதா உள்ளவன் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாதவன். இவங்க குரூப்புக்கு பிளே பாய் ஃப்ரெண்ட் தான் லவ் குரு அண்ட் அட்வைசர். அந்த பிளே பாய் ஃப்ரெண்ட் இவங்க 3 பேர் முன்னாடியே பெண்களிடம் ஈஸியாக பழக ஹீரோக்கு இவன் செய்கிற மாதிரி நாமளும் செய்யணும்னு ஒரு கியூரியாசிட்டி தோணுகிறது. அப்படி ஒரு நாள் ஹீரோ தான் காலேஜுக்கு போகும் வழியில் ஒரு பெண்ணை பார்த்ததையும் அவள் ஆட்டோவில் தன் அருகில் அமர சொன்னதையும் தன் நண்பர்களுடன் சொல்ல, அதற்கு பிளே பாய் ஃப்ரெண்ட் அவளே பக்கத்துல உட்கார சொன்னான்னா அப்ப அவ அந்த மாதிரி பொண்ணாத்தான் இருப்பான்னு சொல்ல, அதற்கு கூட இருக்கிற மற்றொரு நண்பன் இப்படி கேவலமா யோசிக்கிறத முதல்ல நிறுத்துறான்னு சொல்ல, ஒரு நாள் ஹீரோக்கு காலில் அடிபட ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் பொழுது அதே பெண் அங்கு நர்ஸாக வேலை செய்கிறார் என்று ஹீரோக்கும் அவனது நண்பர்களுக்கும் தெரிய வருகிறது. இதுக்கப்புறம் ஹீரோ தன் நண்பனின் பேச்சை கேட்டு என்ன செய்தான் என்பதே மீதி கதை. படம் ஆரம்பத்தில் நண்பர்களுடன் நடக்கும் கலகல பேச்சு, அந்த பிளே பாய்க்கு பெண்கள் பார்க்கும் பொழுது மீட்டர் அடிக்கும் சின்ன ஃபேண்டசி எலமெண்ட், அப்புறம் அந்த லைஃப் பாய் சாங் சூப்பர். ஹீரோவின் குடும்பம் மற்றும் புதிய நடிகர்களாக இருந்தாலும் இயல்பான நடிப்பு மிகப்பெரிய பலம். ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி நன்றாக வேலை செய்திருக்கிறது. பெரிய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லாமல் ரியலிஸ்டிக் ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள காட்சிகளுக்கு செகண்ட் ஹாஃபில் சரியாக ஜஸ்டிஃபை செய்திருக்கிறார்கள். மைனா, 3ஆம் பிறை, இயற்கை போன்ற படங்கள் கொடுத்த தாக்கத்தை இந்த படம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். படத்தை இயக்கியது மட்டுமல்லாது தயாரிக்கவும் செய்த இயக்குனர் KJ சுரேந்தருக்கு எம்ஏ சினிமாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து